வணக்கம். இதுதான் மரகதலிங்கம். இந்த மரகதலிங்கம் 100 ஆண்டுகள் இருந்தால் அது நீல நிறமாக மாறும். இது புதன் பகவானுக்காக இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அதிலே சிவனை அலங்கரித்து சிவனுடைய லிங்கமாக அமைத்து பூஜை பிரஸ்காரங்கள் செய்து வருகிறார்கள். இதை காணுவதற்கு அபூர்வ சக்தி வாய்ந்தது, மிகவும் அற்புதமானது. ஒரு மனிதனுடைய நாடி நரம்புகள் சரியாக செயல்பட வேண்டுமானால் அந்த நாடி நரம்புகளை மிகவும் அற்புதமாக செயல்பட வைப்பது. இதை தினந்தோறும் பார்த்து வரும் மனிதனுக்கு எண்ணற்ற அறிவு திறமையும் எண்ணற்ற ஞானமும் கிடைக்கும். புதன் பகவான் உச்சத்தில் இருக்கும்போது இந்த பனிலிங்கம் இது உருவாகும் இடம் பனியில்தான் உருவாகும். இது நல்ல பயங்கரமான நிலையில பனி இறுகி 100 ஆண்டுகள் பாசி பிடித்து அந்த பாசி பிடித்த பனியில்தான் இந்த லிங்கம் உருவாகிறது. நம் முன்னோர்கள் இதை தேடி கண்டுபிடிச்சு அவர்களும் இதை பயன்படுத்தி நமக்கு காட்சிக்காக தந்திருக்கிறார்கள். இதை இறைவனுடைய ஆற்றலை என்னவென்று சொல்வது? நம்மளுடைய சக்தியும் பலமும் பலகீனமும் இவற்றை புரிந்த இறைவன் இயற்கை, அந்த இயற்கை நமக்கு கொடையாக தந்த இந்த மரகத லிங்கத்தில் நீங்கள் உங்கள் கவனத்தை வையுங்கள். இதை போட்டு கேட்டு பாருங்கள். உங்களுடைய சக்தி பெருகும், உங்களுடைய நவ கிரகங்களின் தோஷங்கள் போகும், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் கரையும். இது மிகவும் அற்புதமான லிங்கம். இதை தரிசிப்பவர்களுக்கு எக்காலமும் எல்லா நிறைவான எல்லா உண்மைகளும் செயல்களும் நடைபெறும். இதன் மூலமாக இந்த வையகத்திற்கு நல்லதே நடக்கும். இந்த மரகத லிங்கத்தை காணும் அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு இந்த உலகளாவிய சத்தியமும் தர்மமும் ஞானமும் வளர்ந்து வரும். இயற்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரப்பிரசாதமாகிய இந்த மரகத லிங்கத்தை பார்த்தால் உங்களுடைய புதன் பகவான் நீச்சமாகவோ இல்ல பரிவர்த்தனையாகவோ இல்ல ஆட்சி உச்சம் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மாமன் குடும்பமானது தழைத்தோங்கவும் உன்னுடைய அறிவு திறமை செழிப்பாக இருக்கவும் நீரின் மூலமாக வருகின்ற நோய்கள் விலகி போகவும் பெற்றோருக்கு உயர்ந்த நிலையை தரவும் இளைஞர்களுக்கு நல்ல அறிவுத்திறனை கொடுப்பதற்காகவும் இந்த மரகத லிங்கமானது நமக்கு செயல்படுகிறது. இந்த மரகத லிங்கத்தை காணுகின்ற அன்பர்கள் 27 நட்சத்திரங்களிலும் இந்த மரகத லிங்க தரிசனமானது உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் எடுத்து நல்லை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக உங்களுடைய உற்சாகத்தையும் ஞானத்தையும் வளர்த்து தருகிறது. ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்காக இருந்தால் இந்த மரகத லிங்கத்தில் பூஜை செய்து இதிலிருந்து வருகின்ற பாலை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள ஸ்கின் ப்ராப்ளம் போகும். உங்களுடைய கண்ணில் ப்ராப்ளம் இருந்தால் அந்த கண்ணிற்கு தேவையான சக்தியும் பலமும் இந்த மரகத லிங்கம் தரும். அப்படிப்பட்ட லிங்கத்தை காண விரும்புபவர்கள் இந்த ஆடியோ பார்த்த பிறகு நீங்கள் இதை உணர்ந்து இதன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய அளவு கூட குறைதல்ல இருக்குன்னு பார்த்து அதற்கு ஏற்றாப்போல் எந்த கிழமைகளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த மாதத்தில் சென்று இதை தரிசிக்கலாம் என்பதை நான் கூறுகின்றேன். காரணம், அனுபவ ரீதியாக காலங்காலமாக நம் முன்னோர்கள் கண்ட உண்மை இது. இந்த உண்மையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனை இருக்க வேண்டும். அந்த கொடுப்பனையை தான் நாம் உயர்ந்த நிலை என்று சொல்கிறோம். தோ வேலும் மயிலும் துணையாக இருந்து நமக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் நம்மோடு காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு செய்வதற்காக நாம் தான் சென்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கையில் அனைத்து உண்மைகளும் கொட்டி கிடக்கிறது. அதனை எடுத்து நீங்கள் நடத்த முற்பட்டால் உங்களுடைய சக்தியும் பலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதன் மூலமாக எதிரிகள் இவைகளெல்லாம் தொலைப்பதற்கு இந்த லிங்கத்தை பூஜை செய்து வாருங்கள்.
இந்த லிங்கம் இருக்கும் இடத்தை நாடி செல்லுங்கள். இது உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து தரும். இதன் மூலமாக எண்ணற்ற நபர்கள் என்னோடு கலந்து இந்த லிங்க பூஜையை கண்டு அதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு காட்டு பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊருக்குள் இருக்கிறது. அந்த பகுதியில் சென்று நம்மளுடைய எண்ணங்களை சொல்லும்போது இயற்கை நம்மை இயற்கையாகவே எடுத்து செல்கிறது. அப்படி எடுத்து செல்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றலை கொண்ட இந்த மரகத லிங்கம் உங்களுடைய உடலில் உள்ள நாடி நரம்புகளை 72,000 நாடி நரம்புகளையும் 1440 நிமிடங்களில் உங்களுடைய செயல்பாட்டினை சுவாசத்தை கொண்டு உங்களை சுத்தம் செய்கிறது. அதற்கு அதனுடைய கிரக நிலைக்கு ஏற்ப உங்களுடைய தட்பவெப்ப நிலையில் உங்களுடைய உடலானது எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப உங்களுடைய மனோநிலைக்கு ஏற்ப நீங்க பிறந்த கிரக நிலை வாட்டத்திற்கு ஏற்ப உங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சிறந்த தன்மையும் உயர்ந்த நிலையும் அடைந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனை உணருங்கள். இந்த உணர்ந்ததை பயனை பெறுங்கள். நீங்க பிறந்த பிறவியின் பெருங்கடல் நீந்தி நற்கருணையோடு வாழுங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றேன்.